Hi guys, welcome to another video of Filial Aquatics Madurai. So நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தா நீட் ஃபார் தவர். எப்படி ஒரு 5 months பேக் நம்ம வின்டர் இஸ் கம்மிங் ஒரு வீடியோ போட்டோமோ, நவ் சம்மர் இஸ் கம்மிங். ஸோ வின்டரில் ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும்னு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மேலே கார்டு ஷேர் பண்ணுறேன், யூ கேன் செக் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிஷ் இன் சம்மர் சீசன். ஸோ இஃப் யூஆர் அரௌண்ட் தமிழ்நாடு அண்ட் மதுரை, வி ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் ஸ்டாக் அப்டேட்ஸ், என்னென்ன ஃபிஷ் இருக்குன்றத அதோட QR கோடை மேலே ஷேர் பண்ணுறேன். ஸோ சம்மர், ஸோ என்னெல்லாம் நம்ம வின்டரில் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சம்மரில் பண்ணணும். சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 1, சம்மரில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டோன்ட் ட்ரை டு கீப் யுவர் ஃபிஷ் டேங்க் சம்வேர் க்ளோஸ் டு டைரக்ட் சன்லைட். சன்லைட் இல்லாத பக்கமாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, மேக் ஷுர் உங்கள் அக்வாரியமுக்கு நிறைய வென்டிலேஷன் இருக்குது. வென்டிலேஷன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்குது. வெதர் வி கீப் அன் சைனீஸ் அக்வாரியம் ஆர் கிளாஸ் அக்வாரியம், நம்ம ஃபுல்லாக மூடி வைப்போம். ஸோ அந்த மாதிரி மூடி வைக்கும்போது மேக் ஷுர் உங்களுக்கு வென்டிலேஷன் நிறையா இருக்கணும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நிறையா இருக்கும். பிகாஸ் நீங்கள் LED லைட் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹீட்டை உற்பத்தி பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, தண்ணியும் இன்னும் நிறையா ஹீட் ஆகும், எவாப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக. ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் கவர் பண்ணுற இடத்துல மேக் ஷுர் யூ ஹேவ் லாட் ஆஃப் வென்டிலேஷன் இன் யுவர் அக்வாரியம். மூணாவது முக்கியமான விஷயம், சம்மரில் ஃபிஷ்ஷோட மெட்டபாலிசம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி வின்டரில் டைஜஷன் ஸ்லோவாக இருக்குமோ, சம்மரில் டைஜஷன் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ணாமல் அளவான ஃபீடிங் பண்ணுங்கள். பிகாஸ் ஓவர் ஃபீடிங் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று, சில ஃபிஷ்ஷஸுக்கு ஓவர் ஃபீடிங் வில் காஸ் ட்ரபிள், லைக் கோல்டு ஃபிஷ் அண்ட் கொய். ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணியில் அமோனியா அண்ட் வேஸ்ட் வில் இன்க்ரீஸ். அதனால ஃபிஷ்ஷுக்கு சிக்னஸ் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் எப்பயுமே ஃபுட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. டெய்லி 1 time ஃபீட் பண்ணாலே போதும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ பாவம், மீனுக்கு வந்து நம்ம 1 வேளை சாப்பாடு கொடுக்குறோமே, 3 வேளை சாப்பாடு. நம்மளை மாதிரி கிடையாது மீன், நம்மளை மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அதுக்கு கிடையாது. இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு கொடுக்குற ஃபுட்டில் தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் ஆன் அ குட் ஃபுட் தட் ஹேவ் ஆல் குட் நியூட்ரிஷன். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபுட்ஸ் எதுவும் தேவை அப்படின்னாலும், வி ஹாவ் பிராண்ட் லைக் டெரா இருக்குது, வி ஹாவ் அக்வாட்டிக் வெஞ்சர்ஸ் இன் அவர் வெப்சைட். போர்னியோ இந்தியன் மேக், இது எல்லாமே இந்தியன் மேக் ஃபுட்ஸ். வி ஆல்வேஸ் ஹேவ் ஸ்டாக். நீங்கள் எப்போனாலும் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 25 degreesலேருந்து 30 degree வரைக்கும் சர்வைவ் ஆகும். மோர் தென் 30 degree ஃபிஷ்ஷஸுக்கு சஃபகேஷன் ஆகும். அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபிஷ் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும், சிக் ஆகும். ஸோ நம்ம எப்படி வின்டர் டைமில் ஏரியேஷனையும் சர்ஃபேஸ் அஜிடேஷனையும் கம்மியாக வச்சோமோ, அதுக்கு ஆப்போசிட்டில் டியூரிங் சம்மர் சர்ஃபேஸ் அஜிடேஷனை ஜாஸ்தி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் யூஸிங் ஒன்லி கேனிஸ்டர் ஃபில்டர், ட்ரை டு ஆட் சம் ஏர் ஸ்டோன்ஸ், இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் உங்கள் அக்வாரியமில் சேர்த்துக்கோங்க. ஆர் இஃப் யூ ஆர் ஹேவிங் பிளான்டட் அக்வாரியம் அப்படின்னா, ட்ரை டு இன்வெஸ்ட் ஆன் அ சில்லர். இல்லை என்னால் சில்லர் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா, யூ ஹாவ் டு மேக் அட்லீஸ்ட் ஒரு 2 daysக்கு ஒன்ஸு 3 daysக்கு ஒன்ஸு வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் முடியல அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ ஃபார் கூலிங் ஃபேன்ஸ். உங்கள் டேங்கோட வால்யூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி யூ இன்வெஸ்ட் ஆன் அ குட் கூலிங் ஃபேன் தட் ஷுட் ரன் ஃபார் 24/7. இஃப் யூ ஆர் ஹேவிங் அ பிளான்டட் அக்வாரியம், யூ கேன் ஆல்சோ ஹேவ் கூலிங் ஃபேன் ஃபார் அதர் ஃபிஷஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் சம்மர் டைமில் ட்ரை டு கீப் யுவர் டெம்பரேச்சர் பிலோ 30 degrees. As always I say, invest on very good filters. ஏன்னா சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் filter is something that is going to save your fish irrespective what kind of climate it is. நீங்கள் ஒரு 2 feet tank இன்னைக்கு வச்சிருந்தாலுமே you can invest on a very good canister filter starting from 3,500 4,000 rupeesலேருந்து சீப்பான canister filters கிடைக்கும் for a 2 feet aquarium. So try to invest on a very good canister filters and try to do your water change regularly. Summer அப்படின்ற போது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. நாட் லைக் வின்டர். அதே மாதிரி எவாப்ரேஷன் நிறையா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் செக் யுவர் டேங்க். தண்ணி எந்த அளவுக்கு எவாப்ரேட் ஆகுதோ அதே அளவுக்கு வாட்டரை யூ ஹேவ் டு டெய்லி ரீப்ளேஸ் இட். ஸோ இது எல்லாமே தான் பேசிக்கான டிப்ஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் அக்வாரியம் டியூரிங் சம்மர். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, யூ கேன் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Filial Aquatics Madurai. I will see you in another one useful video. Bye.